திரு புகழேந்தி, எதுவுமே செய்ய முடியாத ஒரு 3 குழுக்கள், இது ஒரு பொருள் இல்லாத ஒரு குழு தான், இதனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு உங்களுக்காகவே திரு தமிழ்மணி. குட் ஈவினிங் டு நியூஸ் 18. அவர் அண்ணன் 3 குழுவை சொல்ல 3 தலைவர்களை சொல்லிட்டு இருக்காரு. அதனால் குழு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு வாரம் தான் ஆச்சு. முயற்சி பண்ணுறோன்னு அதில் இறங்கியிருக்கோம் நாங்கள். நான் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகரன், மிஸ்டர் கேசி பழனிசாமி, இப்படி கொஞ்சம் பேர் அப்படியே இறங்கியிருக்கோம். அதில் பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அவருடைய நேற்று போயிருக்கலாமே கேட்டேன், சண்டே போயிருக்கலாமே, நான் வேலையை அங்கே ஆரம்பிச்சிருக்கலாமே கேட்டேன். வேற யுவர் கரெக்ட் சார், ஐ எம் நாட் டினைங். நம்ம லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம், அவங்க கூப்பிடணும். யாருக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கோம், 4 பேத்துக்கும். புரியல. எடப்பாடி பழனிசாமி, சரி, சசிகலா என்கின்ற சின்னம்மா, சரி, டிடிவி தினகரனுக்கு, ஓபிஎஸ் அண்ணனுக்கு 4 பேருக்கு. என்ன லோக்கல் ஸ்டாண்டிங் உங்களுக்கு? லோக்கல் ஸ்டாண்டிங் எல்லாரும் சேரணும் சார், கட்சி போயிடும். அது இல்லை சார், நீ ஒரு கட்சி ஒருத்தர் நடத்தியிருக்கார் சார், நீதிமன்றம் எல்லாம் சொல்லி பொதுச்செயலாளர் ஒரு தொண்டை சாதாரண வச்சுக்கோங்க, நீங்க போய் பார்க்கணும். இல்ல இல்ல தொண்டைன்னு ஒத்துக்கிட்ட நீங்க போகணும். போறோம் சார், நீங்க அவரை கூப்பிட கூடாது. அவரை கூப்பிடல, நம்ம லெட்டரே வரல. உங்க லெட்டர்ல அந்த லெட்டர் கண்டென்ட் அவருக்கு படி நீங்க சொன்னீங்க. லெட்டர் நீங்க சொன்னதா சார் 4 பேருக்கு லெட்டர் அனுப்பியிருக்கோன்றீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த 4 பேருக்கு லெட்டர் அனுப்புறதுக்கான உங்ககிட்ட உங்களுக்கு என்ன அடிப்படை இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. டிராவல் பண்ணிருக்கேன் சார் இந்த கட்சி. இருக்கலாம் சார், 1 லட்சம் பேர் டிராவல் பண்ணிருக்காங்க கட்சியில. 10 லட்சம் சார், ஐ அம் சாரி. என்ன நீங்க வந்து என்ன இல்லையா? இல்ல 11 ஆண்டு காலம் இந்த அம்மா கேஸுக்காக ஓடாடி இருக்க உங்களுக்கு தெரியும். ரைட், அந்த உரிமை இருக்கு, அந்த உரிமை இருக்கு. அம்மா கிட்ட க்ளோஸா இருந்தாங்க சார், எல்லாமே இருக்கு சார், பல விஷயங்கள் இருக்கு சார். உங்களுக்கு கட்சியை பத்திப்பட்டிருக்கோம், வழக்கு மாற்று கருத்தே இல்ல திரு புகழேந்தி. கட்சியை பற்றிய கவலைப்படுவதற்கான உரிமைகள் உங்களுக்கு இருக்கு. ஆனா கட்சிக்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அத்தனை நிர்வாகிகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைமை. அந்த தலைமை கிட்ட நீங்க என்னவா அட்ரஸ் பண்றீங்கிற ஒரு கேள்வி தான் அவர் எழுப்புறாரு திரு தமிழ்மணி. நான் நீங்க முடிச்சாதான் நான் சொல்ல முடியும். கடைசியா உங்களை சந்தித்து ஒருமைப்பாட்டிற்கு முயற்சி எடுத்து உங்கள் ஆலோசனை பெற விரும்புகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கேன். நாட் ஒன்லி புகழேந்தி, தொண்டர்கள் சார்பா பொதுமக்கள் சார்பா அவங்க அட்வைஸை கேட்டு, பொதுமக்களுடைய அறிவுரையை கேட்டு, தொண்டர்கள் மனதில் இருந்து என்ன உங்க எதிர்பார்ப்பு என்ன? இப்ப என்ன அறிவுரை அவர் கேட்கணும்ன்றீங்க? ஒரு கட்சி நான் சொல்றேன், ஒரு ரோட்ல போறவங்க பேச மாட்டேன், இந்த வார்த்தை அவர் தான். அவர் ரொம்ப பண்பாளர், அப்படிதான் பேசுவார். ஆமா ஆமா, அவர் பண்பாளர், ரொம்ப அறிவாளி. அதனால அவர் எல்லாத்தையும் ரோட்ல போறாங்க. ஆமா சார், ஏடிஎம்கே வெப்சைட் எடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க நீங்க ஒட்டு சேர்க்கறீங்க. யாரு? ஏடிஎம்கேங்கற ஃப்ராட் வெப்சைட் எடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கேசி பழனிசாமி. ஒரு நிமிஷம் சாரி, பர்சனல் சார், இது பர்சனல் கிடையாது சார். நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கல சார். பிரதர் மன்னிச்சுங்க, வெப்சைட் ஒரு கட்சியோட வெப்சைட் நடத்துறீங்க நீங்க, இட்ஸ் an offense. நீ சீனியர் அட்வொகேட், அதெல்லாம் எனக்கு தெரியும். சாரி, that is a character. சாரி, சரி, அவர் குற்றவாளின்னு சொல்றாரு, அந்த நிகழ்வை சொல்றாரு சார், அவ்வளவுதான் அந்த நிகழ்வை சொல்றாரு சார். கேரக்டர் அசாசினேஷன் பேசினா ஒரு ஆள் கொலை கேஸ்ல இருந்தா நான் பேசட்டுமா? இல்ல சார், ஒரு நிகழ்வா குறிப்பிட்டா நான் நிகழ்வா அதை போய் நான் சொல்லட்டுமா? சரியா இருக்குமா? வாங்க நீங்க. அது வேண்டாம். நான் என்ன கேக்குறேன் சார், இல்ல உங்க எதிர்பார்ப்பு பேசணும். இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்க எதிர்பார்ப்பு அவரை வச்சு பேசலாம், அதெல்லாம் வேற விஷயம். இல்ல சார், என்ன எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கேக்குறேன், ஒரு பக்கம் சார் உங்க நியாயங்கள் இருக்கலாம் சார், உங்க உரிமைகள் இருக்கலாம் சார், எல்லாமே இருக்கலாம். இன்னொரு பக்கம் அதிமுகன்ற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஒற்றை தலைமை, அந்த கட்சிக்கான அங்கீகாரம், அந்த கட்சிக்கான எல்லாமே நிரூபிக்கப்பட்ட பிறகு நீங்க சொல்றது ஒற்றை தலைமை, அவர்தான் பாஸ், அவர்கிட்ட தான் ரெட்டைலை, அவர்கிட்ட தான் லெட்டர் பேட், தலைமை அலுவலகம், எல்லா அலுவலகம் எல்லாம். ஆனா தோத்துக்கிட்டே இருப்பேன் வேணுமா சார்? அது மக்கள் மன்றத்துல வருவாங்க சார். அது கேள்வி கேக்குறவங்க எத்தனை இடத்துல ஜெயிச்சாங்க? ரெண்டாவது கேள்வி கேக்குறவங்க எத்தனை இடத்துல சார் ஜெயிச்சாங்க? 4வது தோல்வி, 5வது தோல்வி, 6வது தோல்வி, 7வது தோல்வி. நான் மறுக்கல சார். 8வது தோல்வி, 9வது தோல்வி, 10வது தோல்வி. நான் மறுக்கல சார். கேள்வி கேட்க கூடியவர்கள் எத்தனை இடத்துல எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் சார்? கேள்வி கேக்குறவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, நிக்கிறதுக்கு போய் யாரை பத்தி பேசிட்டீங்க? ஓசூர்ல யாரு? நீங்க ஓசூர்ல நீங்க. நான் போய் வேற கட்சியில இல்ல சார், நான் இங்க பேசிட்டு அதிமுக பத்தி, அத பத்தி பேசிட்டு இல்ல. அவர் ஒரு விஷயம் சொன்னார், அதுக்குள்ள வர புகழேந்தி, உங்க உரிமையை நான் மறுக்கல. ஜெயலலிதா அவர்களோடு பயணிச்சதையும், அதிமுகவில் பயணிச்சதையும், எல்லா தொண்டர்களுக்கும், கர்நாடக மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்ததையும் யாரும் மறுக்க முடியாது. அதெல்லாம் கடந்த கால வரலாறுகள், மாற்றவே முடியாது வரலாற்றை. ஆனால் நிகழ்காலம் என்ன? நிகழ்காலத்தில் உங்களுடைய லோக்கல் ஸ்டாண்ட் என்ன? இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லி முடிச்சிடறேன், கேள்வி நான் முடிச்சிடறேன். அதிமுக வலுவான ஒரு கட்டமைப்போடு எல்லா சிக்கல்களையும் தவிர்த்துட்டு இன்னைக்கு ஒரு கட்சியாக ஒரே தலைமையின் கீழ் ஒன்றா பயணிக்கும் போது அதுக்குள்ள எதையாவது குழப்பத்தை உண்டாக்க முடியுமான்னு 3-4 குழுக்களா இருக்காங்க, எதுவுமே செய்ய முடியாதுன்னு தான் திரு தமிழ்மணி சொல்ற விஷயம். நீங்க சொல்லிட்டீங்களா? அப்ப தோத்துக்கிட்டே போலாமா? நீங்களே சொல்லுங்க. டிவியில தெரிஞ்சுட்டு எல்லாரும் எல்லாம் ஒற்றுமையா கரெக்டா இருக்கு, தலைமை சரியா இருக்கு, ஆனா தோத்துக்கிட்டே போவோம். இப்பதான் என் ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாருங்க,
தோல்வியை கண்டினியூஸா கொடுத்துட்டே இருந்தா நியாயமான்னு அது எப்ப சார் தவிர்க்கிறது? கண்டினியூஸானா எப்பெல்லாம் கண்டினியூஸ்? இதுதான் கண்டினியூஸானா எப்பெல்லாம் சார்? இதுதான் இல்ல தொடர் தோல்வின்னு எதையெல்லாம் சொல்றீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி தொடர் தோல்வின்னு எதை சொல்றீங்க சார்? தொடர் தோல்வின்னு எதெல்லாம் சொல்றீங்க கேட்டுக்கோங்க. உள்ளாட்சியில ஆட்சியில் இருக்கும்போது 48% தோல்வி. அவரு நான் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இத அடுத்து உடனே வேற தேர்தல் நடத்த வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரு. முனிசிபல்ல 0, சரி, முனிசிபாலிட்டியில, சரி, பேரூராட்சியில ஃபர்ஸ்ட் டைம் 0, சரி, 1 2 3 கார்ப்பரேஷன்ல 0, சரி, 90%. ஒரு உள்ளாட்சி தேர்தலை 5ஆ பிரிச்சுக்கிறீங்க சார். என்ன 5ஆ பிரிச்சிருக்கீங்க? இல்ல சார், நீங்க சொல்ற கணக்குல கேக்குறேன் சார். சார் மன்னி, நான் இதுவா சொல்ல, நீங்க சொல்றது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பழனிசாமி, நான் ரெடியா இருக்கேன். அத பத்தி நான் ஆர்குமென்ட் கேள்விகள் எப்ப எடுத்து நீங்க வந்து ஆர்குமென்ட்க்கு நான் கேள்வி கேட்பேன். நீங்க என்ன மடக்கனாலும் இங்க நடக்காது. இல்ல நீங்க சொல்லுங்க. தோல்வியை வந்து இங்க இருக்க தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள தயாரா இல்ல, மக்கள் ஒப்புக்கொள்ள தயாரா இல்ல. 2021 சேர்க்கறீங்களா? நீங்க ரோட்ல போய் 2021 தேர்தல் சொல்லி நான் குமார் அவர்ட்ட வரேன். இல்ல 2021 வருதா? உங்க தோல்வி லிஸ்ட்ல 2021 வருது? ஆமா, நிச்சயமா வரும். எல்லாமே வருது இல்ல? அப்ப எல்லாம் நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தோம்? எல்லாம் ஒண்ணாதானே இருந்தீங்க. எங்க இருந்தோம்? ஒண்ணாதானே இருந்தீங்க சார். 2 வருஷமா அவர் சொன்ன ஓபிஎஸ் அண்ணன் கூட இருந்தேன் சார். அவர் எங்க சார் இருந்தாரு? அவர் தானே சார் ஒருங்கிணைப்பாளர் சார். அவர் கூட சார். இப்போ இங்க டிவில டிக்ளேர் பண்றேன் என்ன மிஸ்டர் பழனிசாமி கூப்பிட்டு வண்டி ரெடி பண்ணியாச்சு பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு திடீர்னு இப்படி 48% சார். ஒரு நிமிஷம் கேளுங்க சார், என்ன பேச விடுங்க. 48% தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல 48% தோத்துட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல. புகழேந்தி மீதி தேர்தல்லாம் இப்ப நடத்த வர மாதிரி ஐடியால இல்ல அப்படின்னு சொல்லி 12,000 போஸ்ட் மிஸ்டர் வேலுமணி பாக்கெட்ல இருந்துச்சா இல்லையா? அப்புறம் தானே தேர்தல் டிஎம்கே வந்த உடனே நடந்துச்சு. என்ன நியாயம்? ஆக எல்லாத்துலயும் தோல்வி வேண்டாம்னு தானே சொல்றோம். ஏன் அதை பொறுத்துக்க முடியல உங்களால? அது எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே நீங்க கேக்குறது ஒரு நியாயமானது சார். திரு ஓ பன்னீர்செல்வத்தோட நீங்க இருந்ததுனால நான் கேக்குறேன். இப்போ என்ன உங்க ஸ்டாண்ட்? அவரோட இல்ல சார், நிச்சயமா அவரோட இல்ல. ரைட். ஆனா என்ன கேளுங்க. இல்ல எதுக்காக கேக்குறேன் சொல்றேன்னா, இல்ல சார், திரு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் சார்பாக 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். ஜெயலலிதா அவர்களால கொண்டு வரப்பட்ட எல்லாம் இருந்துச்சுல. ரெட்டலை எதிர்த்து ராமநாதபுரத்தில் அவர் போட்டியிடுறார் சார். ரெட்டலையை 3வது இடத்துக்கு தள்ளக்கூடிய இடத்தில் வரும்போது ரெட்டலையை உரிமை கொண்டாடுவதற்கு, கட்சியை உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. ஒரு நிமிஷம் அவரை ஏத்திட்டு போலாம்ல. அவர் தான் கூப்பிட்டார்ல, நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வந்த உடனே கீழே வந்து இறங்கி நாங்களாம் மேலே எங்க ஒப்பீனியனுக்கு எகேன்ஸ்டா போய் கீழே வந்து உட்காந்து தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்னா போலாம் வாங்கன்னு கூப்பிட்டார்ல. போலாம் இல்ல போக முடியாதுன்னு அர்த்தம் ஒன்று. 2வது, தேனியை விட்டு ராமநாதபுரத்துக்கு போனதை எதிர்த்தவன் நானு. தப்பு பண்றாரு அவரு, அங்க போறது தவறுன்னு சொன்னவன் நான் வெளிப்படையா. எங்க போயிருந்தாலும் பலாப்பழம் தானே, தேனியோ ராமநாதபுரமோ. நான் என்ன சொல்றது, நான் சொல்றது அதிமுக சின்னத்துக்கு எதிராக போட்டியிடக்கூடியதுங்கிறதே தவறு தானே சார். 73 இந்த சின்னத்தை ரெட்டையிலையை காமிச்ச பொழுது இது சுயேட்சை சின்னம் தான். அப்புறம் தான் ரெகக்னைஸ்டு, ஸ்டேட் ரெகக்னைஸ்டு பார்ட்டியா மாறிச்சு. அதனால போனாரு, 2வது இடத்துக்கு வந்தாரு. போக வேண்டாம்னு சொன்னா தேனியை விட்டுறக்கூடாதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஓகே அச்சா, இப்ப சூழ்நிலை நான் என்ன கேட்கிறேன் சார், ரெட்டலையை எதிர்த்திருக்க கூடாதுன்னு ஒரு கருத்து நீங்க சொன்னீங்களா எப்பயாச்சும்? எப்போ ரெட்டலையே எதிர்த்திருக்க கூடாது, அது எங்க வேணா அவர் நிக்கட்டும். நோ, நான் இல்லாதெல்லாம் சொல்ல விரும்பல. தேனி நமக்கு 6 தடவை லைஃபை கொடுத்துச்சு சட்டமன்றத்துக்கு. நான் கேள்வியே நீங்க, நான் என்னுடைய நேரடியான கேள்வி, இரட்டைலையை எதிர்த்து போட்டியிடுவது என்பது சரியான அணுகுமுறையா? தோத்துக்கிட்டே இருக்க, அப்புறம் எங்க போய் எதிர்த்து போட்டியிடுறது நியாயமானு கேட்டா அப்பதான் நான் அப்ப நீங்க இரட்டையில எங்க ஜெயிச்சதுன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். என்ன பிரச்சனை? நான் ஒரு விஷயம் உங்க எல்லாருடைய வருத்தமும் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கு, நியாயமா இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையின் பார்ப்பட்டு இருக்கலாம், உங்க கோபம் கூட இருக்கலாம். திரு அண்ணாமலை ஒரு கருத்து சொல்றாரு சார், அதிமுக அழிஞ்சு போய் இல்லாம போயிடுன்றார் சார். என்ன சார் எதிர்வினை உங்கள்ட்ட? என்ன எதிர்வினை? திரு ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லிட்டாரு? திரு டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? சசிகலா என்ன சொல்லிட்டாங்க? அதுதான் அந்த உரிமை குரல் எங்க வரும்? நான் உடனே போய் சொல்லிட்டேன் அண்ணாமலைக்கு, சரி அது சரியில்லை, இன்னொருத்தர் கைக்கு போகுதுன்னு சொல்றதுக்கு இவர் ஒன்னும் இந்த கட்சிக்கு முதலாளி கிடையாது, இவர் சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை. அப்பயே நான் எதிர்வினை ஆட்சியாச்சு, டிவியில உட்காந்து வெளியில சொல்லியாச்சு. ஐ டோன்ட் அக்செப்ட் தட். அதை ஒத்துக்க மாட்டேன். ஒரு நிமிஷம் வந்துட்டு இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப விக்கிரவாண்டியில வந்து 93,730 ஓட்டை வாங்கி என் பேரை வச்சு நான் புகழேந்தி இறந்துட்டாரு. ஆனா ஏடிஎம்கே வந்து 84,157 ஓட்டை லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இவர் தான் பொது தலைமை, ஏதோ அவர் தான் இருக்காரு. வெறும் 9,573 வாக்குகள் தான் டிஃபரெண்ட். அப்ப 7,000 சொச்சம் நாடாளுமன்றத்தில் டிஃபரெண்ட். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எதுக்கு புறக்கணிக்கணும்? ஏன் புறக்கணிக்கணும்? சார் நான் கேட்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம். ஈரோடுல திராவிட முன்னேற்ற கழகம்
ஈவி கேஸ் இளங்கோவனை நிறுத்தி அங்க பூரா அவங்களே களமாடி எல்லாத்தையும் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி அவருக்கு தேடி கொடுத்தாங்க. ஏன் கூட ஒரு இந்த தேமுதிகவை நிறுத்திருக்கலாமே? நீங்க வேணாம்னு முடிவு பண்ணீங்கன்னா அங்க நிறுத்திருக்கலாமே. அவ்வளவு புறக்கணிக்கிறோம்னு சொல்றாங்க. சார் இப்போ 84,000 தேமுதிகவும் புறக்கணிக்கிறோம் சொல்றாங்க. அவர் சொன்னாரு சொல்றாங்க. என்ன பண்ண முடியும்? அவங்கள்ட்ட பணபலம் வேணும்ல, பணநாயகம் இல்ல அவங்கள்ட்ட சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அவங்கள நிறுத்தி இருக்கணும். இப்ப 84,000 பேர் எங்க போய் ஓட்டு போடுறது? சரி சொல்லுங்க சார், பதில் சொல்லு. நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, உங்கள்ட்ட தான் ஆர்குமெண்ட்ஸ். 84,000 பேர் எங்க போய் ஓட்டு போடுறது? அங்க இருக்க தொண்டர்கள் கேட்கறாங்க, பதில் சொல்லுங்க. சரி, இப்ப உங்களுக்கு நீங்க யாராவது களத்துல இறங்குறீங்களா? அந்த 4 பேர்ல யாராச்சும் யாருங்க சார்? திரு ஓ பன்னீர்செல்வம் அல்லது அது உங்க குழு சார்பா, சசிகலா சார்பா யாராவது களம் இறங்குறீங்களா? அவங்கள பத்தி பேசவே இல்லை சார். ஈரோடு கிழக்குல நான் என்ன கேட்டேன் சார், ஈரோடு கிழக்குல போட்டியிடுறோம்னு சொன்னீங்க. அப்புறம் பிஜேபியிலேருந்து பேசி சொன்ன பிறகு போட்டியிலேருந்து விலகி திரு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் போட்டுக்கலான்னு சொல்லி முடிவுக்கு வந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன், கட்சியை காப்பாற்றோம் நிக்கலன்ட்டார். நாங்க நின்று அதிமுக வாக்குகளை நாங்கள் பெறுகிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்னா யாராச்சும் அருமையான கொஸ்டின் சொல்லி அதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அதுதான் சூப்பருங்க. கிண்டல் பண்ணீங்கல்ல, ஈரோட்ல போட முடியல, கேண்டிடேட்டை வாபஸ் வாங்கிட்டார் ஓபிஎஸ். அப்ப இப்ப இங்க என்ன நடக்குது? இப்போ அதான் சார் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கேன்ற எல்லா வலிமையும் ஆளுமையும் அதிகாரமும் கட்சி பலமும் வச்சிருக்க நீங்க ஏன் இங்க கோட்டை விடுறீங்க? நீங்க ஜெயிக்கலாம். இன்னொன்னு சொல்றேன் சார், அங்க விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் போறப்ப கட்டுக்கடங்காத கூட்டம் விழுப்புரத்துல இருந்துச்சா இல்லையா? தேமுதிக வாக்குகள் இருக்கா இல்லையா? அவங்க வாக்குகள் நிறைய இருக்கிற விஜயகாந்த் விருதாச்சலத்தில் விஸ்வத்தில் ஜெயிச்சாரா இல்லையா? அப்புறம் ஏன் சார் வேணான்றீங்க? அண்ணாமலை சொல்லி கொடுத்தாரா? வர பேச